நண்பர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் கார்த்திக் பேசுகிறேன். நெசசிட்டி இஸ் தி மதர் ஆஃப் இன்வென்ஷன்னு கேள்விப்பட்டிருப்போம். இது ஃபிலாசபர் பிளாட்டோவோட வாக்கியம். தேவை இருந்தால் மட்டும்தான் நம்ம எதையுமே புதுசாக முயற்சி பண்ணுவோம். எனக்கு வாழ்க்கையில் அப்படியான ஒரு நெருக்கடியும் தேவையும் உருவாச்சு. அது என்னுடைய பையனுக்கு ஏற்பட்ட சுவாச பிரச்சனை. 3 வயசு குழந்தையாக இருக்கும்போது அவனுக்கு ஏற்பட்ட சுவாச பிரச்சனைக்கு என்னால் ஒரு ஒழுங்கான தீர்வை கண்டுபிடிக்கவே முடியல. 3 வயசு வரைக்கும் அவன் சின்ன குழந்தையாக இருக்கும்போதுலேருந்து அவனை ஒரு ஒழுங்கான பீடியாட்ரிஷியன் கிட்ட தான் நான் காட்டிகிட்டு இருந்தேன். அவர் சொன்ன மருந்துகளை சரியாக கொடுத்தேன். அவர் சொன்ன எல்லா அறிவுரைகளையும் ஃபாலோ பண்ணேன். மருந்துகளை கரெக்டாக கொடுத்து முடிப்பேன். 3 நாள்னால் 3 நாள், 5 நாள்னால் 5 நாள் அப்படி பண்ணுவேன். உடம்பு முடியாமல் போகும்போது அவனுக்கு வீசிங் மாதிரியான தொந்தரவுகள் வர ஆரம்பிச்சிது. ஒரு கட்டத்தில் அது ரொம்ப அடிக்கடியும் சில நேரத்தில் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குற மாதிரியெல்லாம் ஆகும்போது யார் பெஸ்ட்டு ஒரு பல்மனாலஜிஸ்ட்டு, நுரையீரலுக்கான ஸ்பெஷலிஸ்ட், 18 வருஷம் அவர் யூஎஸில் ரிசர்ச் பண்ணிவிட்டு இப்போ சென்னையில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ பெரிய பத்திரிகைகள்லாம் ஆஸ்மா பற்றி கட்டுரைகள்லாம் எழுதியிருக்காரு, புத்தகம்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா சொல்ல போய் அப்படி ஒரு டாக்டரை நான் போய் பார்த்தேன். அவர் கொடுக்குற வைத்தியத்துலேயும் பார்த்திங்கன்னா வீசிங் குறைஞ்சா கான்ஸ்டிபேஷன் வந்துடும், கான்ஸ்டிபேஷன் வந்தால் வீசிங் கொஞ்சம் கட்டுப்படும். இப்படி மாறி மாறி இருக்கும். அதாவது ஏதாவது ஒரு வகையில் அந்த குழந்தைக்கு தொந்தரவு இருந்துக்கிட்டே இருந்தது. இது நடுப்புற அதிகப்படியான காய்ச்சல்களும் வரும். எங்கள் தெருவில் பார்த்திங்கன்னா விடிய காலை நேரத்தில் என் பையனை கூட்டிக்கிட்டு கீழே இறங்கி காரை திறந்துக்கிட்டு வேகமாக நான் போகிற காட்சின்றது ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருப்பாங்க. 10-15 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த அளவுக்கு எப்போ பாரு ஏதாவது ஒரு தொந்தரவு வந்துகிட்டே இருக்கும். இப்போ இதுதான் என்னைய ரொம்பவும் தொந்தரவுக்குள்ளாக்குச்சு. நம்ம சரியாக தான் வைத்தியம் பண்ணுறோம், டாக்டருங்க சொல்கிறத கேட்குறோம், மருந்துகளை கரெக்டாக கொடுக்குறோம். ஆனாலும் நோயின்றதில் ஒரு குறைந்தபட்ச முன்னேற்றம் கூட வரலையே அப்படின்ற இந்த நெருக்கடி தான் என்னைய மாற்று மருத்துவம் பற்றியும் இல்லைனா வேறு ஏதாவது இதுக்கு வழி உண்மையிலே இருக்கா, நாம் ஒரு முட்டு சந்தில் நிற்கிற மாதிரி எதுவும் வழி தெரியாமல் இருக்கிறோமே அப்படின்னு யோசிக்க வச்சிச்சு. அப்படி நான் முதல்ல நோக்கி போன ஒரு மருத்துவம்ன்றது ஹோமியோபதி மருத்துவம். ஹோமியோபதி மருத்துவம் பற்றி எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. ஹோமியோபதி மருத்துவம் அப்படின்றது ரொம்ப சமீபமாக 18ஆம் நூற்றாண்டில் ஹானிமேன் அப்படின்ற ஒருத்தரால், ஜெர்மானியர், அவரால் ஒரு தனி மனுஷனால் உருவாக்கப்பட்ட ஒரு மருத்துவ முறை. லைக் க்யூர்ஸ் லைக் அப்படின்றது தான் அதனுடைய அடிப்படை சித்தாந்தம். அவர் தான் இன்னும் கேட்டால் அல்லோபதி அப்படின்னு சொல்லி இந்த நவீன மருத்துவத்துக்கு ஒரு பேரே வச்சார். ஹோமியோபதி அப்படின்னா உடலோட ஏய்ந்து வேலை பார்க்குறது, அல்லோபதி அப்படின்னா உடலுக்கு எதிராக போய் வேலை பார்க்குறது. ஒரு வலி வருதா அதை உடனே நிப்பாட்டுறது, ஒரு காய்ச்சல் வந்தால் உடனே நிப்பாட்டுறது, இப்படியான ஒரு மருத்துவமாக இருக்கிறதுனால அவர் தான் அல்லோபதி அப்படின்னு ஒரு பேரை நவீன மருத்துவத்துக்கு கொடுத்தாரு. இன்றைக்கி வரைக்கும் அது நிலச்சி நிற்கிது. இந்த கதையெல்லாம் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கான ஒரு நெருக்கடியும் ஒரு தேவையும் இருக்கும்போது தான் நீங்கள் செஞ்சிட்ருக்க விஷயத்தில் எதையாவது ஒரு மாற்றி செய்கிறதுக்கான அதுக்கான ஒரு தைரியமே உங்களுக்கு வரும். ஆனால் அப்படி ஒரு நெருக்கடிக்கு பிறகு நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை தேடாமல் முன்கூட்டியே நீங்கள் இது பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால தான் நான் இதையெல்லாம் தொடர்ந்து உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அடுத்த விஷயம் அப்படின்றது எங்கேருந்து ஆரம்பிக்கிறது பார்ப்போம் தொடர்ந்து. நன்றி.